மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலைவாய்ப்போட தான் நான் உங்கள செஞ்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னா, ஐடிபிஐ பேங்க் இவங்க தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதில் யார் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஓ போஸ்டிங்கில் வரக்கூடியவங்கள 676 பேரை வேகன்சிஸில் நாங்கள் ஃபில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 676 பேரை எடுக்கிறதா அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வேணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. எப்போ கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஜூன் 8 வரைக்கும் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் ஜூன் 8 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது மே 8ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம், பேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வயது 20 இருக்கணும், மேக்ஸிமம் 25க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. கம்ப்யூட்டர் லிட்ரஸி உங்களுக்கு இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரியில் 60% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு ஆண்டுக்கு 6,14,000 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே 6,14,000 6,50,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ வேறு என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, என்பிஎஸ் ஸ்கீம்லேயும் வந்துடுவீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்க்ரிமெண்ட்டும் ஆண்டுதோறும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் இருக்கும். ஆன்லைன் மூலமாக டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனாலிசிஸ், இன்டர்பிரிட்டேஷன் 60 கொஷின்ஸ் இருக்கும். 60 மார்க்குக்கு 40 நிமிஷத்துக்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கொஷின் 40 மார்க்குக்கு 20 நிமிஷத்துக்கு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடும் 40 கொஷின் 40 மார்க்குக்கு 35 நிமிஷம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் எக்கானமி, பேங்கிங், அவேர்னஸ், கம்ப்யூட்டர், ஐடி இது எல்லாமே 60 கொஷின் 60 மார்க்குக்கு 25 நிமிஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ ஃபைனலாக இருக்கும், அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வேறு எதுவுமே அவங்க பெருசாக இங்கே ஸ்பெசிஃபிக் பண்ணாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இதை சேர்ந்தவர்களுக்கு 5 years ஆஃப் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் அவங்க முன்னாடி வயது அப்படின்றது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இங்கே அப்படின்னா 25 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரவங்களுக்கு 30 வயசு வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஓபிசி கேட்டகரியில் 28 வயசு வரைக்கும், பிடபிள்யூபிடியில் 35 வயசு வரைக்கும், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் 30 வயசு வரைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வேறு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கீழே கொடுத்துறேன். அதை கிளிக் அவுட் பண்ணி செக் அவுட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸாக வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th and 12th ஸ்டாண்டர்டோடைய மார்க் ஷீட் ரொம்ப முக்கியம், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முக்கியம், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோடைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருந்தால் அதோட சர்டிஃபிகேட்ஸும் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ ஐடென்டிட்டிக்கு உங்களுடைய பேன் கார்டோ, பாஸ்போர்ட்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, ஓட்டர் ஐடியோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக சொல்லியிருந்திருக்காங்க. இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30 பக்கத்துக்கு 32 பக்கத்துக்கு அவங்க ஒரு ஃபுல் டீட்டெயில்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரியிலையும் கொடுத்துருக்காங்க, சென்டர் பாண்டிச்சேரியில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கோயம்புத்தூரில், சென்னையில், ஈரோடில், மதுரையில், நாகர்கோயிலில், சேலமில், தஞ்சாவூரில், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர், ஹைதராபாத் இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துல தான் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள்